பாத்துக்க. if star is the binary operation, நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்ல மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ரைட்டா கொடுத்தாங்க, அது என்ன ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லி சரிதா. அங்க லாஸ்ட் ப்ராப்ளம் இப்படி இருந்துச்சு. இங்க பாரு, ஸ்டார் இஸ் a binary operation defined on s q cross q அப்படின்னா ஆக்சுவலா என்னன்னா qங்கிறது ரேஷனல் நம்பர், qங்கிறது என்னது ரேஷனல் நம்பர். இன்னொரு q ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு நம்பரை வந்து ஆடட் பர்ஸ் எடுத்தா அந்த மாதிரி கொடுப்பாங்க தெரியுதா. இவன் பாரு இது இருக்குது 1,2 சரிதா. 1 belongs to q, 2 belongs to q. அந்த கான்செப்ட் தான் கிராஸ் கொடுத்தாச்சுன்னா இதுதான். ஸோ அதை வந்து எஸ்ங்கிற செட் மாதிரி எடுத்திருக்காங்க, எஸ்ங்கிற செட். ஸோ அந்த செட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே எந்த ஃபார்ம்ல இருக்கும், ஜென்ரலா a, b அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கும். 1/2, 5, 3/5, 7, 3/2, -7/2 இப்படி வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்லுது. ஸோ எஸ்ங்கிற செட்ல உள்ள நம்பர்ஸ் எல்லாமே இந்த ஃபார்ம்ல வந்துட்டே இருக்கும். ரெண்டு நம்பர் வந்து கம்பைன் பண்ணி வரும் சரிதா. ஸோ அந்த நம்பர்ஸ் பிலாங்ஸ் டு எங்க இருக்கும், a belongs to q, b எங்க தான் இருக்கும், a, b belongs to q. ஓகேவா, a, b belongs to q. இப்போ சில ப்ராப்ளத்துல கேட்கலாம் மாட்டான், சும்மா சொல்றேன். q கிராஸ் ஆர்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து qலயும் செகண்ட் நம்பர் எங்க இருக்கும், ஆர்ல இருக்கும். சில ப்ராப்ளத்துல z கிராஸ் cனா காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டிஜரும் செகண்ட் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் இருக்கும், ஆர்டர் பிளஸ். இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, q கிராஸ் q அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் வந்து இப்போ இது ஜெனரல் கேஸ், இது இந்த கேஸ் ஜெனரல் கேஸ். இது ஒரு ஆர்டர் பேர் நம்பர், இது ஒரு ஆர்டர் பேர் நம்பர் தெரியுதா. ஃபார் எக்ஸாம்பிள் இது 1,3, 7/2, 8 இந்த மாதிரி இருக்கலாம் தெரியுதா. இன் ஜெனரலி they have given a, b, x, y ஆர்டர் பேர். இந்த ஆபரேஷன் ஆபரேட்டர் லாஸ்ட் ப்ராப்ளத்துல ஆபரேட்டர் எப்படி இருந்துச்சு, மல்டிப்ளிகேஷனா இருந்துச்சு. இந்த இடத்துல இவங்களே டிஃபைன் பண்ணிட்டாங்க, இப்படிதான் இருக்கும். ரெண்டு ஆடர் பேரை வந்து ஆபரேட் பண்ணா இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களே டிஃபைன் பண்ணியிருக்காங்க தெரியுதா. டிஃபைன் பண்ணி வச்சுட்டு என்னெல்லாம் கேட்கறாங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி கேட்கறாங்க, அடுத்தது அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ், இந்த மூணையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் தெரியுதா. சரி, ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன செய்யறோம், எடுக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், ரெண்டு எலிமெண்ட் வேணும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்ஃபில் பண்ணனால என்ன செய்யணும், ரெண்டு எலிமெண்ட் நம்மளுக்கு வேணும். அந்த ரெண்டு எலிமெண்ட் எங்க இருந்து தான் எடுக்கிறோம், எஸ்ங்கிற செட் இருக்குல்ல, அந்த செட்ல இருந்தா நம்ம என்ன செய்யணும், அதை எடுக்கணும். ஸோ லெட் a, b, x, y இதை வந்து c, d எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதை எப்படி எடுத்துடலாம், c, d எடுத்துடலாம். பிலாங்ஸ் டு s, இந்த s தான் q கிராஸ் q. அதை என்ன q கிராஸ் q ன்னு போடக்கூடாது, sங்கிற செட்ல ரெண்டு எலிமெண்ட் எடுத்துட்ட தெரியுதா. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, இது a ஒரு எலிமெண்ட், இது b ஒரு எலிமெண்ட், a ஸ்டார் b எங்க இருக்கணும், sல இருக்கணும். அதுதான் என்ன சொல்லுது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. சோ இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் ஸ்டார்ங்கிற ஆபரேட்டரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றேன். x, y என்ன வருதுன்னு பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, இங்க ஏற்கனவே எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க தெரியுதா. இப்ப சில ப்ராப்ளத்துல கொடுத்திருப்பாங்க 2, 3 belongs to s, s ங்கல q னு கொடுத்திருக்காங்கன்னு வைப்பேன். 2 பிளஸ் ஆபரேஷன் வந்து பிளஸ் இருக்கட்டு, இங்க ஆபரேட்டர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்காங்க. சில ப்ராப்ளத்துல இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளத்துல எப்படி டிஃபைன் பண்ணிருந்தாங்க, மல்டிப்ளிகேஷன். இது பிளஸ் டிஃபைன் பண்ணிருந்தாங்கன்னா 2 + 3 என்னன்னு பார்க்கணும், 5. இதுவும் இங்க தான் இருக்கும், q ல தான் இருக்கும். அப்படி இருந்தா அது என்ன மீனிங், க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு மீனிங் தெரியுதா. சிலதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாமலும் இருக்கும், பட் இதுல என்ன இருக்கு பண்ணுது. ஏன்னா 2, 3ங்கிறது qங்கிற செட்ல இருக்கக்கூடிய ரெண்டு எலிமெண்ட். அந்த ரெண்டு எலிமெண்டா வந்து ஆபரேட்டருங்க என்னது, ஸ்டாருக்கு என்ன இருக்கு, பிளஸ். பிளஸ் இருந்தா பிளஸ், மைனஸ் இருந்தா மைனஸ், மல்டிபிள் இருந்தா மல்டிபிள் தெரியுதா. அப்படி பண்ணிட்டோம்னா அதோட ரிசல்ட் கிடைக்குது இல்ல, அந்த ரிசல்ட் எங்கதான் இருக்கணும், எடுத்த அந்த செட்ல தான் இருக்கணும். செட்டை தாண்டி போயிட்டுன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி க்ளோஸ் ஆயிட்டுன்னு மீனிங் இல்ல தெரியுதா, அதான் மீனிங். பட் இந்த ப்ராப்ளத்துல இங்க ஆபரேட்டர்ங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க, இப்படிதான் ஆபரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான் தெரியுதா. நல்லா பாத்துக்க, இப்படிதான் ஆபரேட் பண்ணணும். சரி, அப்ப இப்படி ஆபரேட் பண்ணா என்ன வரும், அதே தான் பிடிச்சு எழுதணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டு செகண்ட் ஆர்டர்ல இருந்து எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் மல்டிபிள் பண்றோம். இது என்ன மீனிங்,
ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம். அடுத்தது ஏ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்க என்ன வரணும் செகண்ட் எலிமெண்ட் போட்டுட்டு பி வந்து சம் பண்ணணும். இப்படியும் அவன் டிஃபைன் பண்ணியிருக்கான், வேற மாதிரியும் டிஃபைன் பண்ணுவாங்க, பட் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கான். இப்படி இருக்குது. அப்ப இதை போட்டாச்சுன்னா இது எங்கதான் வரணும், எஸ்ல வரணும். ஏன் இது எஸ்ல வரும் அப்படின்னா எஸ்ங்கிறது என்னது, கியூ கிராஸ் கியூ. நல்லா பாத்துக்க, ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ற. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 பிலாங்ஸ் டு கியூல இருக்கு, இந்த ரெண்டை மல்டிபிள் பண்ற 1 2 1 into 3 என்ன வரும் 3. இதுவும் எங்கதான் இருக்கும், எங்கதான் இருக்கும், கியூல தானே இருக்கும். 1 into 2 சாரி 1 into 2 2 எங்கதான் வரும், கியூல தான் வரும். அப்ப இது பிலாங்ஸ் டு கியூ, இது பிலாங்ஸ் டு கியூ. அதே மாதிரி இங்க பாரு, ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ற, அதுவும் கியூக்குள்ள தான் வரும். இன்னொரு நம்பர் இருக்குது, அதை ஆட் பண்ற, அதுவும் எங்க தான் வரும், கியூ தான் வரும். கியூவை தாண்டி எங்கேயும் போகாது, தெரியுதா? சோ இந்த ஆர்டர் பேர் எல்லாமே எங்க தான் வந்துடும், கியூ கிராஸ் கியூக்குள்ள தான் வரும், வெளியே போகாது. இந்த ஆர்டர் பேர் எல்லாமே எங்க தான் வரும், கியூ கிராஸ் கியூ. எல்லாரும் இசட் எல்லாம் வரும், அப்பதான் நம்மளுக்கு டவுட் வரும். ஏன்னா இசட் வரும்போது இசட்ல பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும் எடுன்னு சொல்லியிருப்பான். நம்ம இங்க ரெண்டு நம்பரையும் இல்லாம பண்ணும்போது நெகட்டிவ்க்குலாம் சில நேரம் போயிட்டுன்னு வைப்பேன். அப்போ இசட் பிளஸ்க்குள்ள வரலன்னு அர்த்தம், தெரியுதா? பட் கியூ ஆர் இருக்குல்ல, கியூ ஆர் இந்த மாதிரிலாம் வந்துச்சு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்படியும் அந்த நம்பரை நீ கூட்டாலும் கழிச்சாலும் எங்கெல்லாம் எப்படி எடுத்தாலும் எங்க வந்துடும், உள்ள இந்த செட்டுக்குள்ளேயே வந்துடும், தெரியுதா? ஏன்னா பெரிய செட்டு காம்ப்ளெக்ஸ் செட்டு தான். அதுக்கு அடுத்த பெரிய செட் யார் வருவா, ரியல் நம்பர் வருவார். அதுக்கு அடுத்தது என்ன வந்துடும், ரேஷனல் நம்பர், தெரியுதா? அது ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்ல வந்துட்டே இருக்கும். இசட்டுங்கிறது இன்டிஜர், அதை விட்டைக்கும் பெரிய செட் எல்லாம் உண்டு, தெரியுதா? அடுத்தது வந்து கியூ, தெரியுதா? அதுக்கு மேலதான் ரியல் நம்பர், அதோடையும் பெரிய செட்டு தான் காம்ப்ளெக்ஸ், புரியுதா? அப்போ பாத்துக்க, இதெல்லாம் மேஜர் செட். இந்த செட்ல எந்த எலிமெண்ட் எடுத்து நீ ஆட் பண்ணாலும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் மல்டிபிள் பண்ணாலும் திரும்ப அந்த வேல்யூ எங்க தான் போய் சேரும், அந்த செட்டுக்குள்ளேயே தான் வந்துருக்கும், இந்த செட்டை விட்டு தாண்டாது, தெரியுதா? அப்போ பாரு, ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அது கியூக்குள்ள தான் வரும். இங்க ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் கியூக்குள்ள தான் வரும். அந்த நம்பரை இன்னொரு நம்பரை ஆட் பண்ணி எடுத்தாலும் அது எங்க தான் வரும், கியூக்குள்ள தான் வரும். அப்போ கியூ கிராஸ் கியூ தான் யாரு, எஸ். ஆடர் பேர் எடுக்கும்போது கியூ கிராஸ் கியூ. ஒரே ஒரு நம்பரை எடுத்தாச்சுன்னா கியூ, தெரியுதா? ஒரே ஒரு நம்பரை எடுத்தோம்னா என்னது, கியூ கிராஸ் கியூ. கிராஸ் கியூன்னு எடுத்தாச்சுனால ஆடர் பேர் எப்படி வரும், 1, 2, 3, 5. ஃபர்ஸ்ட் நம்பர் பிலாங்ஸ் டு கியூ, செகண்ட் நம்பர் பிலாங்ஸ் டு கியூ, தெரியுதா? அப்போ இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்துக்க. சரி, ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் உள்ளது சொல்லிட்டேன், மீதி எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். ஸோ இட்ஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இட்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. சரி, அடுத்தது என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா நமக்கு ஜெனரலா என்ன தெரியும், இப்போ ஒரு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி, இப்படி ப்ரூஃப் ஆயிட்டுன்னா அதுக்கு பேர் என்னது, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கரெக்ட் தானா? பட் இந்த ஆடர் பேரா இருக்கனால நீ ஒரு நம்பர்னு எடுக்க முடியாது, ஏன்னு எடுக்க முடியாது, ஏ கமா பின்னு தான் எடுக்க முடியும். அப்ப என்ன செய்யணும்னா, லெட்ஸ் ஏ கமா பி கமா மொத்தம் 3 தான் எடுக்கணும்ல, ஏன்னு ஒரு ஏக்கு பதிலா என்ன செய்யணும், ஏ கமா பி, ஏன்னா ஆடர் பேரா இருக்கு, கியூ கிராஸ் கியூ. பிக்கு பதிலா இன்னொரு எலிமெண்ட் எடுக்கலாம், எக்ஸ் கமா ஒய். சி உள்ள இடத்துல சி கமா டி. இப்படி 3 எலிமெண்ட் நீ எங்க இருந்து எடுக்கணும், எஸ்ங்கிற செட்டுக்குள்ள எடுக்கணும். எஸ்ங்கிறது யாரு, கியூ கிராஸ் கியூ, தெரியுதா? எஸ் எடுத்துட்டேன். எடுத்துட்டு இப்போ நம்ம அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கணும். எப்படி ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் ஏ கமா பி ஸ்டார் எக்ஸ் கமா ஒய் ஸ்டார் சி கமா டி. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு ப்ரூவ் பண்ணணும், ஏ கமா பி ஸ்டார் எக்ஸ் கமா ஒய் ஸ்டார் சி கமா டி, இப்படி வருது ப்ரூவ் பண்ண போறோம், தெரியுதா? விளையாடிட்டு இருக்காத, ஒரு மண்ணும் தெரியாது, பாத்துக்க. எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா, எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஏ கமா பி ஸ்டார் எக்ஸ் கமா ஒய் ஸ்டார் சி கமா டி இப்படி எடுத்துட்டு ஈக்குவல் டு, லிசன் கேர்ஃபுல்லி, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் ஆபரேஷன் போடாது. என்ன இருக்கு, எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க,
ரெண்டு நம்பரை ஸ்டார் போடும்போது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கலாம், ஃபர்ஸ்ட் வேல்யூ ஏ ஸ்டார் பி அப்படி இருக்கு சார், ஏ கமா பி அப்படி இருக்கட்டு, ஏ கமா பி ஸ்டார் ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, அது எது கூட மல்டிபிள் ஆகும், சி கூட. அப்போ எக்ஸ் சி, அடுத்தது பாரு கமா ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் இது கூட மல்டிபிள் ஆகும், எக்ஸ் டி பிளஸ் போட்டுட்டு என்ன வரும், ஒய். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? இந்த ஆபரேட்டரை யூஸ் பண்ணி அப்படி பண்ணிருக்கோம். என்ன பாரு, ஈக்குவல் டு நல்லா பாத்துக்க. என்ன அடுத்தல இது ஒரு ஆர்டர் பேர், அடுத்தல என்ன ஆயிடுச்சு, இது ஒரு ஆர்டர் பேர். ஓகேவா? தனியா ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ கூட மல்டிபிள் ஆகும், ஏஎக்ஸ்சி கமா அடுத்தது ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன செய்யும், செகண்ட் வேல்யூக்குள்ள மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் ஆகும்போது எப்படி வருதுன்னு பாரு, ஏஎக்ஸ்டி பிளஸ் ஏஒய். அடுத்தா இதுல செகண்ட் வேல்யூ என்ன ஆகும், பிளஸ் செகண்ட் வேல்யூ, அப்ப பிளஸ் பி வந்துட்டா? எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? இதுதான் அந்த டிஃபைன் பண்ணியிருக்குது. இந்த டிஃபைன் பண்றதை கொண்டுதான் அங்க வரும். ஃபர்ஸ்ட் வேல்யூ இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ கூட மல்டிபிளிகேஷன் ஆகும், கமா ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ கூட மல்டிபிள் ஆகும், பிளஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர்ல உள்ள செகண்ட் எலிமெண்ட். சரிதா? இதுதான் கான்செப்ட். அப்ப இப்படிதான் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு இப்படி இருக்குது, இதுதான் எல்ஹெச்எஸ். நம்ம ஆர்ஹெச்எஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போறோம். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் யார் இருக்கா, ஏ கமா பி ஸ்டார் எக்ஸ் கமா ஒய் ஸ்டார் சி கமா டி. சரி, நம்ம பாத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் கூட மல்டிபிள் ஆகுது, கமா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் கூட மல்டிபிள் ஆகுது. இங்க என்ன வரும், பிளஸ் பி. அது எதை யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த டிஃபைன் பண்ணியிருக்கிறத அப்படியே கொண்டு வந்துருக்கோம். சில ப்ராப்ளத்துல டிஃபைன் வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. தெரியுதா? என்னாச்சு, ஏதாவது டவுட் இருக்குதா? ஏ வந்து இது கூட டிஃபைன் ஆகும். அடுத்தது ஏ ஒய். ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் கூட மல்டிபிள் ஆகும், பிளஸ் பி தனியா இருக்கும். தொலைச்சிருவேன். சரி, பாத்துக்க. அடுத்தது ஸ்டார் சி கமா டி. ஸ்டார் எப்படி இருக்கு, சி கமா டி. ஏரோ பார் இதே டிஃபைன் இந்த வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது கூட மல்டிப்ளிகேஷன் ஏசிஎக்ஸ் கமா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது கூட மல்டிப்ளிகேஷன் ஏஎக்ஸ்டி பிளஸ் செகண்ட் எலிமெண்ட் எல்லாத்தையும் எழுதிடணும் ஏஒய் பிளஸ் பி. இப்போ பாரு, இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ரெண்டு எப்படி இருக்குன்னு பாரு. ஏஎக்ஸ்சி ஆர்டர் மாதிரி இருக்கலாம். மல்டிப்ளிகேஷன் 2 into 5 5 into 2 என்னதான் சேம் தானே. இதுவும் மேட்ச் ஆகுதா? நெக்ஸ்ட் இதுவும் மேட்ச். ஏஒய் பி, இங்க பி. அப்ப எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்ப இது என்ன, இதை ஃபில் பண்ணிட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஃபில் பண்ணிட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ associative, it satisfy associative law. So it's satisfy associative property. என்ன வேற என்னெல்லாம் இருக்குது, வேற என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க வேண்டிய இருக்குது, ஐடென்டிட்டி, அடுத்தது இன்வர்ஸ். தெரியுதா? சரி, இவ்வளத்தையும் நோட் பண்ணிக்க. சரி, நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் எப்படி நல்லா பாத்துக்க. லிசன் கேர்ஃபுல்லி. இன் ஜெனரலி ஐடென்டிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவேன், ஏ அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எடுப்பேன். அடுத்தானே ஏன்னு ஒரு எலிமெண்ட் எடுப்பேன். ஸ்டார் ஆபரேட்டர், இது பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம், ஆர் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்கலாம். தெரியுதா? இங்கிறது யாரு, ஐடென்டிட்டி. அந்த ரெண்டையும் போட்டு விட்டாச்சுன்னா நமக்கு என்ன வந்துரும், ஏ வரும். இதுதான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. கரெக்டானா? இப்போ இங்க பாரு, இப்போ நம்மளுக்கு ஆர்டர் பேர்ஸ்ல எப்படி எடுக்க போறோம். லெட்ஸ்
ஆர்டர் பேஸ்ல 2 நம்பர்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கேட்டுக்க, எக்ஸ் ஒய்னு எடுக்கலாம், ஏபின்னு எடுக்கலாம், எப்படியும் எடுக்கலாம். ஏ கமா பின்னு எடுத்துக்க, ஏ கமா பி கமா ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால எப்படி எடுக்கிற E1 கமா E2. ஆர்டர் பேஸ்னா 2 நம்பர்ஸ் வரும், அதனால E1 கமா E2 பிலாங்ஸ் டு எங்க இருந்து எடுக்கிற எஸ், பிலாங்ஸ் டு எஸ். இப்போ பாரு ஆபரேட்டர் யூஸ் பண்ற போற ஏ ஸ்டார் சாரி ஏ கமா பி ஸ்டார் E1 கமா E2 இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இதை கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு என்ன வந்து சேரணும், ஏ கமா பின்னு வரணும். என்ன வரணும், ஏ கமா பின்னு வரணும். இது வந்து ஐடென்டிட்டி, அது கூட அந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ற. சோ லிசன் கேர்ஃபுல்லி. ஏ நம்ம அந்த ஆபரேட்டர் அப்படியே யூஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பத்தியா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மல்டிபிள் வித் செகண்ட் பேர் ஆஃப் எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வரும். சோ ஏ E1 கமா அடுத்தது பாரு இந்த எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் கூட மல்டிபிள் பண்ண போறோம். அதான் ஏ E2 பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ கமா பி ஈக்குவல் டு ஏ கமா பி. அப்ப நல்லா பாரு, இப்படி இருக்குன்னா என்ன மீனிங், ஏ E1 ஏ என்னது ஈக்குவல் மீனிங். சோ ஏ E1 ஈக்குவல் டு ஏ, சரிதா, ஏ E1 ஈக்குவல் டு ஏ. அப்ப E1 என்ன வரும், E1 என்ன வரும், இந்த ஏ இந்த ஏ கேன்சல் ஆயிட்டா என்ன வரும், E1 என்னது 1, E1 1. என்ன அடுத்தது E2, நல்லா பாத்துக்க, இந்த ரெண்டும் என்னது ஈக்குவல், இந்த ரெண்டும் என்னது ஈக்குவல். சோ ஏ E2 பிளஸ் பி ஈக்குவல் டு பி. சோ பி கேன்சல் ஆயிரும், அப்ப இந்த டர்ம் 0 வந்து நிக்கும். சோ E2 ஓட வேல்யூ என்ன வரும், கிராஸ் மல்டிபிள் 0 டிவைடட் பை a என்ன வரும், 0 தானே. ஏன் ஒரு மாதிரி பாக்குற, இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா, இது 0 தானே இங்க இருக்கும். a E2 ஈக்குவல் டு 0, E2 ஈக்குவல் டு 0, E2 ஈக்குவல் டு 0. சோ நம்ம ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்ன வருது அப்படின்னா, நல்லா கேட்டுக்க, E1 கமா E2 என்ன வருது, E1 1, E2 0. சரிதா, இவன் பாரு இது ஐடென்டிட்டி எலிமெண்ட். நீ இந்த எலிமெண்ட் கூட நீ எந்த ஒரு எலிமெண்ட இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு திரும்ப எந்த எலிமெண்ட் தான் வரும், அதே எலிமெண்ட் தான். வேணா நீ சைடுல வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணா செக் பண்ணி பார்ப்போமா, எப்படி வேண்டாமா, செக் பண்ணி பார்த்துக்க, தெரியுதா. சோ ஐடென்டிட்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. சோ ஐடென்டிட்டி எலிமெண்ட் பேர் எப்படி இருக்குது, 1,0. 1 பிலாங்ஸ் டு எங்க வந்துரும், Q. 0 பிலாங்ஸ் டு Q, அந்த செட்டுக்குள்ள வந்துரும். ஓகேவா. சோ which is belongs to இந்த ரெண்டு Q cross Q தான் சேர்த்து என்ன சொல்லுவோம், எஸ். சரிதா. சரி, அடுத்தது ஐடென்டிட்டி எலிமெண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இன்வெர்ஸ். இன்வெர்ஸ்னா எப்படி வரும், நல்லா கேளு. இன்வெர்ஸ் எப்படி வரும், இது ஆன்ல தானே இருக்கு. சரி, இன்வெர்ஸ் தான் ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறேன். லெட் நல்லா பாத்துக்க, a கமா b, அதுக்கு இன்வெர்ஸ் என்ன நமக்கு தெரியாது இல்ல, அப்ப அத சும்மா வந்து x கமா y ன்னு எடுத்துருங்க, belongs to s. இந்த ரெண்டையும் இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வரணும், ஐடென்டிட்டி வரணும். என்ன வரணும், ஐடென்டிட்டி வரணும். உங்க ஐடென்டிட்டி என்ன இருக்கு, 1,0. சோ a கமா b ஸ்டார் x கமா y ஈக்குவல் டு என்ன வரணும், ஐடென்டிட்டி 1,0. ஐடென்டிட்டியோட ப்ராப்பர்ட்டி அதானே, பார் a இருக்குது, சாரி இன்வெர்ஸ் ஸ்டார் a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்ன வரணும், e. அப்படிதானே மீனிங். இப்போ அந்த a இதோட இன்வெர்ஸ் என்னன்னு நம்ம இப்ப கால்குலேட் பண்ண போறோம். நல்லா பாத்துங்க, இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணு, ax அத அப்படியே எழுதிரலாம் ஸ்ட்ரைட்டா, ax கமா ay பிளஸ் b, அப்படி ஈஸியா இருக்குல்ல. 1,0 தெரியுதா. x and y யோட வேல்யூஸ் தான் நமக்கு இப்ப தேவை, தெரியுதா. சரி, இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணிரலாமா, ax equal to 1. so x equal to என்னது, 1/a. முடிஞ்சு போச்சா. அடுத்தது ay plus b equal to 0. அப்ப b எங்க கொண்டு வா, ay equal to minus b, y equal to minus b by a. so inverse என்ன கண்டுபிடிச்சிட்டோம், inverse xy என்னது, 1/a minus b by a. நீ இத எடுத்துட்டு இதுல xy உள்ள இடத்துல எந்த வேல்யூ அப்ளை பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு எந்த வேல்யூ வந்துரும், 1,0
0 இந்த ஆபரேட்டரை யூஸ் பண்ணா. ஓகேவா? சோ இது வந்து என்னது? இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். சோ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகே.